وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபார்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாக நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமான் என்ற ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கின்றார். இந்த ஈமான் இருக்கின்றதே, யாரிடத்தில் ஈமான் இருக்கின்றதோ அவர்களோடு ஒரு சில தன்மைகள் ஒன்று சேராது. உதாரணமாக, ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது. ஈமான்தாரியாக இருப்பவர் கஞ்சனாக இருக்க மாட்டார். அதே போன்றுதான் ஒருவர் ஈமான்தாரியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஈமானும் கோழைத்தனமும் ஒன்றாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஈமான் உள்ளவர் கோழையாக இருக்க மாட்டார், ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்க மாட்டான், ஒரே பொருளில் 2 தடவை கொல்லப்பட மாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு சில விஷயங்கள் ஈமான் இருந்தால் அவரோடு ஒன்று சேராது. கலிமாவை விட்டுவிடு, இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிறார், நிர்பந்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் நாம கலிமா ஒற்றக்கூடாது. அப்படி ஒருவேளை விட்டுட்டோம்னா அது கோழைத்தனத்துக்குள்ளான ஒரு அடையாளம். கடைசி நேரத்தில் கூட வீரத்தோடு இருந்து கோழைத்தனம் இல்லாமல் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், அதுதான் ஈமான். ஈமான் இருந்தால் கோழைத்தனம் இருக்காது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது, ஈமான் இருந்தால் அந்த தன்மைகளும் சேர்ந்து நம்மோடு இருக்கும். அதில் ஒன்று முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஈமான் இருந்தால் ஹயா என்று சொல்லப்படக்கூடிய வெட்கமும் நம்மோடு சேர்ந்து வந்துவிடும். இந்த அநாகரிகமான உலகில், அசிங்கங்கள் நிறைந்த உலகில் வெட்கம் தற்பொழுது பேணி பாதுகாக்கப்படுகிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். 6 அறிவுள்ள மனிதர்களுக்கும் சரி, 5 அறிவுள்ள ஜீவராசிகளுக்கும் சரி, 2த்துக்கும் மத்திய வித்தியாசம் என்ன? வெட்கம். கொஞ்சம் யோசிங்க. ரோட்ல எல்லா விலங்குகளும், ஆடு மாடு நாய் எல்லாம் என்ன செய்யும்? ட்ரெஸ் இல்லாமல் போகுது. அதற்கு வெட்க உணர்வு இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஆடை இல்லாமல் வெளியே செல்ல முடியுமா? போக முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இயற்கையாக மனிதர்களுக்கு ஒரு வெட்க உணர்வை கொடுத்திருக்கின்றான். இந்த வெட்க உணர்வின் காரணமாகத்தான் அனைத்து விதமான படைப்பினங்களை விட நம்மை சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக மனிதர்களுக்கு வெறும் உடல் உறுப்புகள் மாத்திரம் அழகூட்டுவது அல்ல, மாறாக அழகான உடல் உறுப்புகள் இருந்து கூடவே வெட்கமும் சேர்ந்து இருந்தால்தான் அவனை பார்க்க அழகாக இருக்கும். ஒரு பெண் எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணிடத்தில் வெட்கம் இல்லை என்று சொன்னால் அவள் அசிங்கம் பிடித்தவள் என்று அர்த்தம். வெட்கம் இருந்தது என்று சொன்னால் அவள் அழகான பெண் என்று அர்த்தம். ஹதீஸிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா கானல் ஃபஹ்ஷு ஃபீ ஷைஇன் இல்லா ஷஅனஹு. கெட்ட வார்த்தை பேசக்கூடிய தன்மைகள் இருந்தால், ஒருவரிடத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய தன்மைகள் இருந்தால் அது அவரை அசிங்கமாகத்தான் காட்டும். ஆனால் வமா கானல் ஹய்யாவு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த விஷயத்தில் வெட்கம் இருக்கின்றதோ வெட்கம் உள்ள விஷயத்தை அழகாக மக்களுக்கு காண்பிக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இங்கே பார்க்கின்றோம். நம்மால் நேசிக்கப்படுகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான நற்குணத்தில் ஒரு நற்குணம் என்று சொன்னால் வெட்கத்தன்மையோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வெட்க குணத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால், அஷத்து ஹயாஅன் மினல் அதராஇ ஃபீ ஹித்ரிஹா. ஒரு கன்னிப்பெண் என்ன செய்கிறாள்? ஒரு திரைக்குள் இருக்கிறாள். திரைக்குள் இருந்தால் எப்படி அந்த பெண் வெட்கப்படுவாளோ அதைவிட பயங்கரமாக, அதைவிட அதிகமாக ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்க உணர்வு கொண்டவராக இருந்தார்கள் என்று சொல்லி ஹதீஸில் ஹஸரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்கள் வருவது போல் கூட தெரியாமல் நிறைய பேர் ரோட்டில் நின்ற வண்ணமாக சிறுநீர் மலஜலம் எல்லாம் கழிக்கிறார்கள். சரி, கழிச்சுட்டு போறாங்க, கூடவே பக்கத்தில் இன்னொருத்தன் நிற்பான். அப்போ கூட ஒரு வெட்கம் இல்லாமல் என்ன செய்வார்கள்? மலஜலமை கழிக்கக்கூடிய காலம் இது. வெட்க உணர்வு என்பது தற்பொழுது எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்று ஸ்கூல்களிலும் அதை தான் சொல்லித் தருகிறார்கள். வெட்க உணர்வை எப்படியாவது போற்ற வேண்டும் என்ற ஒரு நடைமுறை தற்பொழுது உலகத்தில் வருகிறது. இதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய என்ன செய்கிறோம்? ரீல்ஸ்களில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் ரீல்ஸ்லையாக இருக்கட்டும், அல்லது யூடியூப் ஷார்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்கிறான்? ரீல்ஸ்களை போட ஆரம்பிக்கிறான். அதிலும் குறிப்பாக பெண்கள், அல்லாஹ் அக்பர், அங்கே தனது அழகை அங்கே வெளிக்காட்டுகிறார்கள். எவ்வளவு அந்நியார்கள் அங்கே பார்ப்பார்கள் என்றும் கூட ஒரு வெட்க உணர்வு இல்லாமல் பல பெண்கள், இதில் இஸ்லாமிய பெண்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நான் இங்கே உள்ளவங்கள சொல்லலை, இங்கே உள்ளவங்க எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பெண்கள். நம்ம ஊர் பெண்கள் அப்படி அல்ல. வெளியே உள்ள நடக்கிற விஷயத்தை சொல்றேன், ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக வெட்க உணர்வு என்பது எப்படியெல்லாம் நீக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய சுய தேவையை கழிக்க சென்றாலும் கூட ஹதீஸில் வருகிறது, கான இதா தஹபல் மதஹப அபஅத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சுய தேவையை கழிக்க சென்றாலும் யாரும் பார்க்காத அளவிற்கு தூரமாக என்ன செய்வார்கள்? சென்று தங்களுடைய சுய தேவையெல்லாம் முடித்துவிட்டு வருவார்கள் என்று சொல்லி ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. தற்போதைய காலத்தில் எப்படியா இருக்குது சொன்ன மாதிரி. ஆக வெட்க உணர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறையவே இருந்திருக்கின்றது. தற்போதைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக என்ன செய்யறாங்க? நீச்சல் குளத்தை குளிக்கிறாங்க. பார்க்குறோமா? இப்போ ஒரு நீச்சல் குளம் இருக்குது. ஒருத்தவங்க சொன்னாங்க, அங்கே நீச்சல் குளத்தை அங்கே குளிச்சு வரணும்னா ஆண்கள் பெண்களுடைய கலப்பு. சரி, ஆண்களாவது பரவாயில்ல, என்ன செய்வோம்? நம்மளாவது ஒரு குறிப்பிடான ஆடை இருக்கும். ஆனால் பெண்கள் அப்படி குளிக்க முடியுமா? அதுக்குள்ள அதற்கென்று ஒரு அரைகுறையான ஆடைகள் இருக்கும். அதை போட்டு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் என்ன செய்வார்கள்? குளிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். வெட்க உணர்வு தற்போதைய காலத்தில் எப்படியெல்லாம் நீக்கப்பட்டு வருகிறது. சரி, ஆம்பளையா இருந்தால் என்ன செய்யலாமா? அரைகுறை ஆடையோடு குளிக்கலாமா? அல்லது மொத்தமாக ஆடை இல்லாமல் குளிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் ஷரியத்தில் அனுமதி இல்லை. மார்க்கம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அவர்கள் 4 சுவற்றிற்குள் இருக்கக்கூடிய குளியலறையில் குளித்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய மானங்களை மறைத்துதான் குளிக்க வேண்டும் என்று சொல்லி ஹதீஸில் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஹதீஸில் தெள்ளத் தெளிவாக வருகிறது, ரஆ ரஜுலன் யக்தஸிலு பில் பராசி. ஒரு மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், குளியலறையில் ஒட்டு துணி இல்லாமல் குளிச்சுட்டு இருக்கிறார். துணியை போடலை, தனது மானங்களை மறைக்கலை. மறைக்காம குளிக்கிறத தெரியாதரமா ரசூல்லா பார்த்துட்டாங்க. நேராக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த மிம்பரில் ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து இப்படி சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹலீமுன். அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, அவன் ஹலீமுன், அவன் சகிப்புத்தன்மையுடையவன். ஹய்யுன், அவன் வெட்கத்தன்மையுடையவன். சத்தீருன், அவன் மறைப்பதை விரும்புகிறான். ரஹீப்புல் ஹய்யாவ, அது மட்டும் இல்லை, அவன் வெட்கத்தை விரும்புகிறான். எனவே இதா தஸல அஹதுக்கும் ஃபல்யஸ்தீர், உங்களில் யாராவது கழிவறையில் சென்று குளித்தாலும் உங்களுடைய மானங்களை மறுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? குளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? நாம ஏன் மறைச்சிட்டு குளிக்கணும்? பாத்ரூம்ல யார் இருப்பாங்க? பாத்ரூம்ல யார் இருப்பாங்க? சைத்தான் ஜின்கள். நல்ல ஜின்களா இல்லை கெட்ட ஜின்களா? கெட்ட ஜின்கள். அவைகளெல்லாம் நமது அவுரத்துகளை பார்க்கும், நமது மானங்களை பார்க்கும். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். என்ன செய்ய வேண்டாம்? குளியலறையில் நீங்கள் குளித்தாலும் உங்களுடைய மானங்களை வெளிப்படுத்த வேண்டாம், மறைத்து கொண்டு நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு இங்கே ஷரியத் சொல்லித் தருகிறது. ஆக வெட்கத்திற்கு ஒரு உதாரணமாக நாம் சொல்ல போனால் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் இங்கே சொல்லலாம். இங்கே கூட எழுதியிருக்கும் தராவி தஸ்வீல, ஜாமியுல் குர்ஆன் காமிலுல் ஹயா வல் ஈமான். காமிலுல் ஹயா,
வெட்கத்தில் பரிபூர்ணமானவர்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட வெட்கம் அப்படின்னு சொன்னான்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துட்டு இருக்கிறாங்க. படுத்துட்டு கொண்டிருக்கும்போது இப்போ வீட்டில் என்ன செய்யலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். ரசூலுல்லாஹுடைய லுங்கி கையில் கட்டியிருக்காங்க. அதாவது கரண்டை காலுக்கு கொஞ்சம் மேலே, முட்டிக்கும் கரண்டை காலுக்கும் நடுவில் ரசூலுல்லாஹுடைய ஆடை இருக்குது. உள்ள முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அனுமதி கொடுத்தாங்க, கையில் எதுவும் சரி பண்ணலை. அடுத்து இரண்டாவதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், எதுவும் அப்படியே பத்துட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ், எதுவும் என்ன செய்யலை, கைலிய ட்ரெஸ்ஸை சரிப்படுத்தலை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அனுமதி கேட்கிறார்கள். உள்ளே வரலாமான்னு அனுமதி கேட்டோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கீழாடியை சரிப்படுத்தி உட்கார்ந்து கொண்டார்கள். உட்கார்ந்து கொண்ட பின்னால் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி வழங்கப்படுகிறது. அப்போதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. இந்த மனிதரை பார்த்து, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள் சொன்னால் நாம் இவரை பார்த்து வெட்கப்படக்கூடாதா? அந்த அளவிற்கு வெட்கத்தன்மை உள்ளவர்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அமைத்து பார்க்கிறோம். வெட்கம் இருந்தால் தீய காரியம் செய்வது கூட ஒரு மனம் வராது. அதனால் தான் ஹதீஸில் வரும் அல் ஹய்யா வ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் இருக்கின்றதே நமது ஈமானின் ஒரு கிளை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணம், வெட்கம் இருந்து விட்டால் பலவிதமான மானக்கேடான விஷயங்களை விட்டும் அந்த வெட்கம் நம்மை பாதுகாக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு வெட்கப்படக்கூடாது. என்ன விஷயத்துக்கு? எங்கள் ஹஸரத் சொல்லுவாங்க, ஆயிஷா கூட தெரியும், என்னன்னா 2 விஷயத்துக்கு வெட்கப்படக்கூடாது. முதலாவது சாப்பாட்டுக்கு வெட்கப்படக்கூடாது. ஏன்? பசிக்கிட்டே இருக்கும்ல, வீட்டில் கேட்குறாங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம தன்மானத்தை பார்த்து இல்லைங்க எனக்கு சாப்பாடுறான்னு சொல்லுவோம். இருந்தாலும் பசி எடுக்கும். சாப்பாட்டுக்காக என்ன செய்ய வெட்கப்படக்கூடாது, எல்லாம் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். 2வது, மார்க்க கல்வி கற்பதற்கு வெட்கப்படக்கூடாது. மார்க்க கல்வி கற்கவில்லை என்று சொன்னால், அதை நாம் கேட்டு புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதனுடைய பசி கடைசி வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆக இது நான் கேட்கணும்னு நினைச்சேன், அசர்த்திட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனால் கேட்க முடியலையே. நான் குர்ஆன் ஓதுன்னு நினைச்சேன், ஆனால் என்னால் குர்ஆன் ஓத முடியலையே அப்படின்னு சொல்லி மார்க்க கல்வியை கற்பதற்கு ஒரு வெட்கம் என்பது வரக்கூடாது. அந்த வெட்கத்தை உடைத்து நாம் மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஹஸரத் என்ன செய்ய சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆக வெட்கம் என்பது ஒரு சில விஷயங்களில் படக்கூடாது, மானக்கேடான விஷயங்கள் நாம் வெட்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இபாதத்துகளில் வெட்கப்படக்கூடாது. குறிப்பாக பிரயாணத்தில் போனால் தொழுகை விட்டு போயிடுது நிறைய பேருக்கு. ஏன் கேட்டானா, அவங்க முன்னாடி தொழணுமே, வெட்கமாக இருக்குது. இபாதத் செய்கிறது என்ன இருக்கும்? அவங்கவுங்க என்ன செய்கிறாங்க, தன் பசிக்கு வெளியில் வாங்கி சாப்பிடுகிறார்கள், அதில் வெட்கப்படுவதில்லை. ஆனால் அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும். அது என்னதான் பிரயாணமாக இருந்தாலும் சரி, அங்கே வெட்கப்படாமல் நாம் அங்கே தொழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் வரவில்லையே. ஆனால் என்ன செய்வார், வெட்கப்படாமல் என்ன செய்வார், டீ குடிப்பார், காஃபி குடிப்பார், மினி மீல்ஸே சாப்பிடுவார், டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுவார். அதெல்லாம் மற்றவங்க சுற்றி பார்க்குறாங்கன்னு சொல்லி எண்ணம் இல்லை. ஆனால் தொழுகைக்கு நின்றால் மட்டும் நான் தொழுதானா மற்றவங்க எல்லாம் ஒரு நாள் நினைப்பாங்க, தொப்பி போட்டால் என்ன ஒரு நாள் எல்லாம் நினைப்பாங்க என்று சொல்லி இப்படி என்ன செய்கிறோம், நல்ல நல்ல காரியங்களுக்கு நாம் வெட்கத்தை பார்த்தால் நாளை கியாமத்து நாளில் நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் வெட்கத்தால் தலைகுனிந்து நிற்பதாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆக நல்ல காரியங்கள் செய்வதற்காக வேண்டி நாம் வெட்கப்படக்கூடாது. அப்படி வெட்கப்பட்டால் நாளை கியாமத்தில் நாம் அல்லாஹ்விற்கு வெட்கத்தால் தலைகுனிந்து நிற்க நேரிடும். ஆக வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமான வெட்கத்தன்மையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.